நான் உங்கள் ரமேஷ் தங்கவேல். ஏஐஎம்எல் அஸ்ட்ராலஜி சேனல் மூலம் உங்களை சந்திப்பதில் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். இன்னைக்கு நம்ம பார்க்க போற பதிவானது ஒருவருடைய ஜாதகத்துல அவர் பிறந்திருந்த நேரம் பழைய ஜாதகங்கள்ல உள்ளது போல நாழிகை வினாழிகை என்ற அளவுல குறிக்கப்பட்டிருந்தா அதை வைத்துக்கொண்டு எப்படி அவர் பிறந்த ஆங்கில மணி அளவிலான நேரத்தை கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறத இன்னைக்கு நாம பார்க்க போறோம். பொதுவா இந்த பிரச்சனை வந்து இனிமே வர்ற குழந்தைங்களுக்கு பெரும்பாலும் இருக்க போறது கிடையாது. ஏன்னா இப்போ எல்லாருமே நம்ம ஆங்கில கடிகாரம் தான் பயன்படுத்துறோம். ஆங்கில அளவில் தான் மணி, நிமிடங்கள், வினாடிகள்லாம் குறிக்கிறோம். இது வந்து உங்களுக்கு பெரும்பாலும் பழைய ஜாதக நோட்டுகள் வரும்பொழுது அவங்க வந்து ஆங்கிலத்தில் குறிச்சிருக்காம வெறுமனே நாழிகை வினாழிகைன்னு குறிச்சிருப்பாங்க. அதே மாதிரி தமிழ் மாதத்தில் குறிச்சிருப்பாங்க. குறிக்கும் பொழுது பொதுவாக என்ன பண்ணியிருப்பாங்க, சூரிய உதயத்துக்கு அப்புறம் இத்தனை நாழிகை வினாழிகைக்கு இந்த ஜாதகர் வந்து ஜனனம் அப்படின்னு போட்டிருப்பாங்க. அதை எப்படி நம்ம மாற்றுறதுக்கு பற்றி நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். இது ரொம்ப ஒரு அடிப்படையான ஒரு கணிதம். வாங்க போகலாம். இந்த கணிதம் பண்ணுறதுக்கு நமக்கு என்னென்ன அடிப்படையாக தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னா, நம்ம பழைய இந்திய முறைப்படி ஒரு நாளானது 60 நாடிகள் என்ற அளவில் பிரிச்சிருப்பாங்க. அதே மாதிரி ஒரு நாழிகை அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா 60 வினாடிகள் அப்படின்னு பிரிச்சிருப்பாங்க. அதே மாதிரி ஒரு வினாழிகை அப்படிங்கிறத வந்து இன்னும் மேலும் பிரித்தோம் அப்படின்னா 60 தற்பறைகள் அப்படிங்கிற அளவில் நம்ம அதை பிரிச்சிருப்பாங்க. இன்னைக்கு இருக்கிற சிஸ்டம் படி பார்த்தோம் அப்படின்னா அந்த 60ங்கிறது வந்து 24 பிரிச்சிருக்கிறோம். 24க்கு அப்புறம் 60ன்னு வரும். பட் இந்த சிஸ்டம் பழைய சிஸ்டத்தில் வந்து எல்லாமே 60 மூணு அளவாக பிரிச்சிருப்பாங்க. ஸோ இப்போ இந்த 60ங்கிற சிஸ்டம் வந்து இன்னமும் துல்லியமாக நேரத்தை பிரிக்க முடியும். இதில் வந்து ஒரு நாழிகைங்கிறது 24 நிமிஷம் அப்படின்னு நம்ம பார்த்தோம். அப்போ வந்து 2 நாழிகைங்கிறது வந்து 1 மணி அப்படிங்கிற அளவுக்கு சமமாக உங்களுக்கு இருக்கும். இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம்னா, நாழிகையில் இருந்துச்சுன்னா அதை எப்படி மணியாக மாற்ற போகிறோம் அப்படிங்கிறது தான். முக்கியமாக 2 தரவுகள் வந்து இதை கால்குலேஷன் பண்ணுறதுக்கு வேணும். முதல் தரவு வந்து இப்போ நீங்கள் ஜாதக நோட்டில் ஒரு குறிப்பிட்ட தேதியில் பார்த்தீங்க அப்படின்னா அன்னைய தேதிக்கான அன்றைய காலையில் ஜாதகர் பிறந்த தினத்தோட எந்த ஊரில் பிறந்தாரோ அந்த ஊரில் காலையில் எத்தனை மணிக்கு சூரியன் உதயமாச்சு அப்படிங்கிற தகவல் வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஏன்னா இந்த சிஸ்டம் முழுக்க சூரிய உதயத்தின் அடிப்படையில் கணக்கிடப்படுகிறது. அடுத்து வந்து உங்கள் ஜாதக நோட்டில் எத்தனை வினாழிகைன்னு குறிச்சிருக்காங்க அப்படிங்கிறதும் உங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். அடுத்து வந்து இதை எப்படி நம்ம வந்து எக்ஸல்ல போட்டு வைக்கிறது அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்க்க போகிறோம். இந்த கருவி இன்னைக்கு நீங்கள் பார்க்குற வகுப்பின் மூலமாக உருவாக்குற உங்களுடைய ஒரு சின்ன கருவி உங்களுக்கு எப்பயாவது தான் பயன்படும். பட் அந்த நேரத்தில் போய் தடுமாறிக்கிட்டு இருக்காம நீங்களாவே இதை கண்டுபிடிக்கிறது எப்படிங்கிறதான் இன்னைக்கு நான் சொல்லித்தர போகிறேன். சில மென்பொருட்களில் வந்து இந்த கருவி வந்து அவைலபிளாக இருக்குது. இப்போ நீங்கள் அஸ்ட்ரோவிஷன் போன்ற இதில் போய் பார்த்தீங்க அப்படின்னா இது நீங்கள் இவ்வளோ தூரம் மெனக்கிட வேண்டியதில்லை. நீங்கள் போயிட்டு அன்றைய தேதி நேரம் பிறந்த சூரிய உதயம் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துடும். ஆனால் அந்த மாதிரி அஸ்ட்ரோவிஷன் மென்பொருளில் கூட உங்களுக்கு வந்து நாழிகை வினாழிகைங்கிற அளவில் தான் இருக்கும். தற்பறை அப்படிங்கிற அளவுலாம் அதில் அளவுகள் இருக்காது உங்களுக்கு. ஸோ இப்போ இந்த கணிதம் நீங்கள் தெரிஞ்சுக்கும் பொழுது நீங்களாவே அதை கண்டுபிடிச்சிடலாம். அதுக்காக தான் இன்றைக்கி நான் உங்களுக்கு சொல்லித்தர போகிறேன். வாங்க பார்க்கலாம். இந்த எக்ஸசைஸில் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, நமக்குன்னு ஒரு சில கருவிகளை உருவாக்கி வச்சுக்கிட்டோம்னா அதை எந்த ஜாதகத்துக்கும் பயன்படுத்துறதுக்கு நமக்கு உதவியாக இருக்குங்கிறது தான் இந்த வகுப்போட நோக்கம். அப்படிங்கிறதால நம்ம வந்து அதை எப்படி நம்ம மாற்றுறது அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வகுப்பில் பார்க்க போகிறோம். ஒரு நாள் அப்படிங்கிறது வந்து நம்ம இந்திய முறைப்படி பார்த்தீங்க அப்படின்னா நாளின் துவக்கம் வந்து சூரிய உதயம். கேலண்டர் எடுத்து பார்த்தோம் அப்படின்னா அந்த நள்ளிரவு 00:01 அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த ஒரு செகண்ட் அப்போ தான் வந்து அடுத்த நாள் துவங்குது. இந்திய காலண்டர் படி சூரிய உதயம் தான் வந்து ஒரு நாளோட துவக்கமாக நம்ம எடுத்துக்கிறோம். அப்போ வந்து நோட்டில் எப்படி குறிச்சிருப்பாங்க அப்படின்னா, ஒரு நாள் அப்படிங்கிறது வந்து 60 நாழிகைகளால் ஆனது.
ஸோ இப்போ இருக்கிற மொத்த பொழுதையும் நம்ம பிரித்தோம் அப்படின்னா 24 மணி நேரம் இன்ட்டு 60 நிமிஷம். ஸோ அந்த இதை எடுத்தோம் அப்படின்னா ஒரு நாளைக்கு வந்து 1440 நிமிடங்கள் இருக்கு. ஸோ இப்போ நம்ம பழைய இந்திய முறைகள் படி, தமிழ் முறைப்படி நாளோட துவக்கம் சூரிய உதயத்தில் ஆரம்பிக்குது. அப்போ வந்து நம்ம பழைய நோட்லேருந்து எடுத்து போடும்பொழுது நம்ம வந்து பிறந்த நேரம் இப்போ புதிதாக ஜாதகம் கணிக்கணும் அப்படின்னா இப்போ இருக்கிற மென்பொருள் எல்லாமே பிறந்த நேரம் வந்து ஆங்கில முறைப்படி தான் உள்ளீடு செய்கிற மாதிரி இருக்கும். எனக்கு தெரிஞ்சு நாழிகை வினாழிகையில் குறிக்கிற எந்த மென்பொருளும் நான் பார்க்கல இது வரைக்கும். இன்னைக்கு மார்க்கெட்டில் இருக்கிற எல்லா ஆப்புமே வந்து உங்களுக்கு உங்களுக்கு வந்து நேரத்தை வந்து ஆங்கில தேதி, பிறந்த நேரம், ஆங்கில கடிகாரம் படி தான் குறிக்கிறாங்க. என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு நாழிகைங்கிறது வந்து எவ்வளோ 24 நிமிஷம் அப்படின்னு நம்ம சொல்லிட்டோம். இப்போ ஒரு நாழிகைங்கும்போது அப்போ 2.5 நாழிகையை கூட்டணும் அப்படின்னா நமக்கு வந்து 1 மணி நேரம் வரும். இந்த 2.5 நாழிகை அப்படிங்கிறது வந்து எப்படி அப்படின்னா 24 நிமிஷம் 24 நிமிஷம் அது கூட ஒரு 12 நிமிஷம். ஸோ போன வகுப்போட தொடர்ச்சியாக அதை நீங்கள் பார்க்கணும். இப்போ எல்லா முந்தைய வகுப்புகளையும் நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணணும். ஃபாலோ பண்ணாதான் இந்த வகுப்புக்கு வரும்பொழுது நம்ம ஏற்கனவே படித்தது என்ன படித்தோம் அப்படிங்கிறது உங்களுக்கு ஞாபகத்துக்கு இருக்கும். இந்த இதில் நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா இந்த நாழிகை கணக்கு ஒரு நாழிகையிலிருந்து மணி நேரமாக மாற்றுறதுக்கு கண்டிப்பாக வந்து 2 தரவு வேணும். ஒன்று வந்து ஒரு நாளோட சூரிய உதயம் வேணும். ஒரு நாளோட சூரிய உதயம் ஊருக்கு ஊர் மாறும். இப்போ இந்தியாவிலே எடுத்தீங்க அப்படின்னா கல்கத்தாவில் இருக்கிற சூரிய உதயம் மும்பையில் வராது. சென்னைக்கும் வேற சூரிய உதயமாக இருக்கும். இப்போ உங்கள் ஊர்லேயே பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நம்ம சென்னையில் இருக்கிற சூரிய உதயமும் ஊட்டியில் இருக்கிற சூரிய உதயமும் வேற வேற நேரம். அதனால நீங்கள் என்ன பண்ணணும்னா ஒரு ஜாதகர் எங்கே பிறந்தார் அப்படிங்கிறத கேட்டு எடுத்துக்கிட்டு நீங்கள் இப்போ அந்த ஜாதகர் பிறந்த ஊருக்குன்னு நீங்கள் மேப்பில் போட்டு பார்த்தீங்க அப்படின்னா அந்த குறிப்பிட்ட தேதிக்கு சூரிய உதயம் வந்து நேரம் மாறும். இப்போ ஒரு ஜெகநாத ஹோரா அந்த மாதிரி சாஃப்ட்வேர்லாம் போய் பார்த்தீங்கன்னா ஜாதகர் பிறந்த லேட்டிடியூட் லாங்கிடியூட் கொடுத்தீங்க அப்படின்னா ஊரோட லேட்டிடியூட் லாங்கிடியூட் கொடுத்தீங்கன்னா அது அன்னைக்கு தேதி கொடுத்தீங்கன்னா அன்னைக்கு தேதிக்கான ஒரு சூரிய உதயம் நேரம் அப்படிங்கிறத அது குறித்து காட்டும் நமக்கு. ஸோ அதுதான் நம்மளுடைய முதல் தரவு. அதை கொண்டு வந்துங்க நம்ம என்ட்ரி பண்ணணும். நாங்கள் என்ன பண்ணியிருக்கிறேன் மணி, நிமிடம், நொடி அப்படிங்கிற அந்த ஃபார்மேட்டில் நான் என்ட்ரு பண்ணியிருக்கேன். அடுத்து வந்து 2வதா தேவைப்படுற தரவு வந்து சூரிய உதயத்துக்கு அப்புறம் எத்தனை நாழிகை கழித்து அவர் பிறந்திருக்கிறார் அப்படின்னு போட்டிருப்பாங்க. அதிகபட்சம் வந்து நமக்கு 59 நாழிகை, 59 வினாடி, 59 தற்பறை. இதில் 3 அளவு இருக்குது. முதல் அளவுங்கிறது வந்து நாழிகை. ஒரு நாளுக்கு வந்து 60 நாழிகை இருக்குது. ஸோ இப்போ 60 நாழிகையை வந்து ஒரு நாழிகைங்கிறது வந்து 60 வினாழிகை. ஒரு வினாழிகைங்கிறது 60 தற்பறை. அதுதான் வந்து இந்த துல்லியமான கணிதம் அப்படின்னு சொல்கிறது. இப்போ ஒரு நாழிகை 60னா ஒரு நாளையில் நமக்கு அது 3600 வினாழிகை இருக்கும். 16,000 தற்பறைகள் இருக்கும். ஆனால் தற்போது இது பழக்கத்தில் இல்லை. பெரும்பாலும் வந்து சில ஜோதிட பொருள்கள் மென்பொருள்களை மட்டும்தான் யூஸ் பண்ணுறாங்க. வழக்கத்தில் இது இல்லை. கொஞ்ச நாள் கழித்து இது வழக்கத்தை விட்டு போனாலும் போயிடும். இந்த ஹோல் நாழிகை வினாழிகை தற்பறை சிஸ்டம் இந்த பாகையில முறையில் குறிக்கிறது இது எல்லாமே ஒரு காலத்துக்கு அப்புறம் வழக்கொழிந்து போகலாம். தெரிஞ்சு வச்சுக்கிறது நல்லது. அதுக்காக சொல்லித்தரேன். நாழிகை வினாழிகைன்னு ஒரு அளவு கொடுத்துருப்பாங்க. அந்த அளவை நம்ம வந்து இங்கே முதல்ல உள்ளீடு செய்யணும் அப்படின்னு சொல்றேன். ஸோ இதில் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா நான் என்ன பண்ணியிருக்கிறேன் அப்படின்னா இதை நீங்கள் இந்த ஒரு எக்ஸலில் வந்து எந்த ஒரு செல்லையும் நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு அதாவது மேலே கிளிக் பண்ணிவிட்டு F2 அப்படின்னு ஒரு பட்டன் இருக்கும். அதாவது உங்கள் கீபோர்டில் மேலே டாப்பில் பார்த்தீங்கன்னா 3வதா ஒரு பட்டன் இருக்கும். அது பெரும்பாலும் F2. ஸோ அதை கிளிக் பண்ணிங்கன்னா உள்ளே பார்த்தீங்கன்னா நான் என்ன மதிப்பு என்ட்ரு பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறது இதில் காட்டுறேன். நீங்கள் மாதிரிக்கு என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா இது ஈஸியாக புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக நான் வந்து உங்களுக்கு என்ன பண்ணியிருக்கேன் ஒரு நாழிகைன்னு போட்டிருக்கேன். ஸோ இப்போ ஒரு நாழிகைங்கிறது வந்து 0.1 வினாழிகை வந்து 00 தற்பறை வந்து 00ன்னு போட்டிருக்கேன். சரிங்களா? ஸோ இது நான் என்ன பண்ணியிருக்கேன் உள்ள என்ட்ரு பண்ணும்பொழுது நான் அதை உள்ளீடாக கொடுக்கும்பொழுது நான் வெறும் எண்களை மட்டும்தான் குறிப்பிடுறேன். ஆனால் நான் அதை என்ட்ரு பண்ணி முடித்த உடனே அது எப்படி உங்களுக்கு வருதுன்னு பாருங்கள். இது வந்து 0 நாழிகை 00 00 வினாழிகை 00 தற்பறைன்னு வருது.
இது எப்படி பண்றது அப்படின்னா, நீங்க வந்து இந்த போன வகுப்புல சொல்லிக் குடுத்தேன். நீங்க வந்து கஸ்டம் ஃபார்மேட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் வந்து எக்ஸல்ல இருக்கு அப்படின்னு சொன்னேன். இது வந்து பாகை கணிதம் பண்ணும்பொழுது, எப்படி வெறும் நம்பர உள்ளீடு பண்ணோம்னா, அதுவே இந்த டிகிரி சிம்பல், மினிட் சிம்பல்லாம் ஆட் பண்ணும் அப்படிங்கிறதுக்காக சொல்லிக் குடுத்தேன். ஸோ இதில நான் வந்து என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, இந்த 0, 0 போட்டுட்டு, அந்த டபுள் அ கோட் ஓப்பன் பண்ணிட்டு, உள்ள நாழிகைன்னு போட்டு ஒரு ஸ்பேஸ் குடுத்துருக்கிறேன். அதேமாரி வினாழிகை குடுத்துருக்கிறேன். அதேமாரி தற்பறை குடுத்துருக்கேன். அப்ப நீங்க எந்த வேல்யூ போட்டாலும் 2 கேரக்டருக்கு அப்புறம் அது நான்னு போட்டுரும். அடுத்த 2 கேரக்டருக்கு அப்புறம் வீன்னு போடும். அடுத்த 2 கேரக்டருக்கு அப்புறம் தான்னு போடும். நீங்க இத இங்கிலீஷ்லயும் நீங்க அத போட்டு வச்சுக்கலாம் உங்களுக்கு. பார்த்தாலே நமக்கு தெரியும். நம்ம கரெக்ட்டா என்ட்ரி பண்றோமா அப்படின்னு தெரியறதுக்காக இது. இது வந்து இதுக்கு என்ன எப்படி தெரியணும் அப்படின்னா, உங்களுக்கு கண்ட்ரோல் 1 அதாவது இந்த ஒரு பர்ட்டிகுலர் செல் அப்படின்னு சொல்லுவோம். இந்த செல்ல கிளிக் பண்ணிட்டு, நீங்க கண்ட்ரோல் 1 அப்படின்னு கிளிக் பண்ணீங்க அப்படின்னா, இதுல போய் பார்த்தீங்கன்னா, நம்பர்ன்னு ஒரு செக்ஷன் இருக்கும். இந்த நம்பர் செக்ஷன்ல போய் பார்த்தீங்கன்னா, கஸ்டம் அப்படின்னு ஒரு ஃபார்மேட் இருக்கும். இந்த கஸ்டம் ஃபார்மேட்டுக்குள்ள போயிட்டு, நீங்களே வேணுங்கிற ஃபார்மேட்ட புதுசா வேணா டைப் பண்ணிக்கலாம். நான் என்ன பண்ணேன், போன தடவ யூஸ் பண்ணேங்க. அந்த டிகிரி, மினிட், செ செகண்ட் அதே ஃபார்மேட்ட எடுத்துக்கிட்டு, அதில வந்து அந்த டிகிரிக்கு பதிலா நான் நான்னு போட்டிருக்கேன். வினாடி போட்டிருக்கேன். தற்பறையோட முதல் எழுத்து போட்டிருக்கேன். ஸோ இந்த இதுதான் கஸ்டம் ஃபார்மேட் அப்படின்னு அர்த்தம். இத போட்டோம்னா, நமக்கு வந்து எந்த வேல்யூ போட்டாலும், உள்ள போடுற வேல்யூ வந்து நம்பர். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். F2 பிரஸ் பண்ணீங்கன்னா, உள்ள இருக்கிற அண்டர்லைங் நம்பர் தெரியும். ஆட்டோமேட்டிக்கா நீங்க அந்த கஸ்டம் ஃபார்மேட் நீங்க என்ட்ரி அடிச்சீங்கன்னா அப்ளை ஆயிடும். ஓகேவா? இதுக்கு பின்னாடி இருக்கிறது நம்பர் மட்டுமே. வேற எதுவும் இல்ல. ஓகேவா? அடுத்து நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்டின்னா, இங்க வந்து இது எத்தன கேரக்டர்ன்னு லென்த்ன்னு நான் வந்து இத இங்க கால்குலேட் பண்றேன். ஸோ இதுக்கு பேர் வந்து இந்த ஃபார்முலாக்கு பேர் வந்து லென் அப்படின்னு பேரு. லென் அப்படின்னா, இந்த கேரக்டர் எத்தன கேரக்டர் என்டர் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத வந்து இந்த லென்ங்கிற ஃபார்முலா உங்களுக்கு சொல்லும். ஸோ அப்ப பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல நமக்கு வந்து 5 கேரக்டர் என்டர் பண்ணியிருக்கோம். 1, 0, 0, 0, 0ன்னு மொத்தம் 5 கேரக்டர். ஸோ இந்த இது லென்த் நான் எதுக்கு கால்குலேட் பண்றேன்னு உங்களுக்கு எக்ஸ்ப்ளைன் பண்றேன். பட் இது தெரிஞ்சுங்க. இதுல இந்த பக்கம் என்ன பண்ணியிருக்கிறோம், 43, 45, 15ல 6 கேரக்டர் இருக்கு. ஓகேவா? நெறைய நேரம் நம்ம இந்த கேரக்டர் லென்த்த வச்சு தான் வந்து ஒரு குறிப்பிட்ட ஆப்பரேஷன் வந்து நம்ப பண்ணுவோம். இப்ப நான் வந்து இந்த குறிப்பிட்ட எண்ணுல நான் வந்து எனக்கு வந்து நாழிகைய மட்டும் நான் பிரிக்கணும். இதுல மொத்தம் 6 எண்கள் இருக்கு. இந்த 6 எண்கள்ல முதல் 2 எண்கள் மட்டும் தான் எனக்கு வந்து நாழிகை. அப்ப நான் நாழிகையா முதல்ல பிரிக்கணும். அப்புறம் வினாழிகைய பிரிக்கணும். அப்புறம் தற்பறை பிரிக்கணும். ஸோ அத தான் நான் இங்க உங்களுக்கு நான் பண்ணியிருக்கிறேன். இதுல நான் வந்து என்னென்ன ஃபார்முலா யூஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னா, உங்களுக்கு புதுசா ஒரு அறிமுகம். இந்த ஃபார்முலாவோட பேர் வந்து இஃப்ஸ்ன்னு பேரு. ஸோ இந்த இஃப்ஸ்ங்கிற ஃபார்முலா என்ன பண்ண போறோம் அப்படிங்கிறத தான் இதுல நான் உங்களுக்கு எக்ஸ்ப்ளைன் பண்ண போறேன் இப்போ. ஸோ இந்த இஃப்ங்கிறது வந்து அ இஃப்ஸ்ங்கிறது வந்து லேட்டஸ்ட்டான ஒரு ஒரு சேர்க்கை. பழைய ஃபார்முலா வந்து இஃப். அ போன கிளாஸ்லயே நம்ம இஃப்ங்கிற ஃபார்முலா எப்படி யூஸ் பண்றதுங்கிறத பத்தி பார்த்தோம். இஃப்ல வந்து உங்களுக்கு வந்து மொத்தமா ஒரு ஒரு 2 கண்டிஷனல் ப்ராசஸிங் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது ஒரு விஷயத்த ஒரு குறிப்பிட்ட ஒரு கண்டிஷனுக்கு சோதிக்கணும். அந்த கண்டிஷன் உண்மையா இருந்தா ஒரு குறிப்பிட்ட வேலைய செய்யணும். அந்த கண்டிஷன் உண்மை இல்லை அப்படின்னா வேற ஒரு வேலைய செய்வோம். அதாவது ஒரு விஷயத்துல வந்து 2 அவுட்கம் இருக்கும்போது நம்ம இஃப் யூஸ் பண்ணுவோம். சில நேரம் வந்து ஒரு விஷயத்தோட அவுட்கம் வந்து 2க்கு மேல இருக்கு அப்படிங்கும் பொழுது என்ன பண்ணுவோம் அப்படின்னா, ஆ அப்பதான் வந்து இந்த இஃப்ஸ்ன்னுங்கிற ஸ்டேட்மெண்ட்ட நம்ம யூஸ் பண்ண போறோம். இங்க பாருங்க, இந்த இடத்துல நாழிகைங்கிற இடத்துல நான் கிளிக் பண்ணிட்டு, இந்த இதுல நான் வந்து உங்களுக்கு F2 பட்டன அழுத்துறேன். ஸோ, இப்ப இந்த F2 பட்டன் அழுத்தும்போது என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த இதுல வந்து முதல் இஃப்ஸ்ங்கிறத நான் கிளிக் பண்ணிட்டு பண்ணும்பொழுது, முதல்ல ஒரு கண்டிஷன் வந்து சோதிக்கிறேன். இதுல வந்து இந்த இஃப்ஸ்ங்கிற ஃபங்ஷன் யூஸ் பண்ணும்பொழுது, ஈக்குவல் டூ டைப் பண்ணிட்டு ஐஎஃப்எஸ் அப்படின்னு பண்ணிட்டு பிராக்கெட் ஓப்பன் பண்ணீங்க அப்படின்னா, அ கண்டிஷன் இது வந்து முதல்ல என்ன கண்டிஷன்ங்கிறதுக்கு தான் வந்து லாஜிக்கல் டெஸ்ட் 1ன்னு போட்டிருக்கு பாருங்க. ஸோ முதல்ல நான் எத சோதிக்கிறேன், இதோட லென்த் எவ்வளோ? ஸோ இங்க யூஸ் பண்ண ஃபார்முலா தான். இதையே நான் யூஸ் பண்ணியிருந்திருக்கலாம். பட் நான் இங்க உங்களுக்கு தனியா ஒரு ஃபார்முலாவே ஒரே இத நேரடியாவே காட்டியிருக்கேன். இதோட லென்த் 6ஆ இருந்தா அப்படின்னு அர்த்தம். இதோட லென்த் எவ்வளோன்னுங்கன்னா, ஏற்கனவே உங்களுக்கு ஈஸியா புரியறதுக்காக 5ன்னு காட்டியிருக்கிறேன். ஸோ அப்ப வந்து இதோட லென்த் 6ஆ இருந்தா,
இந்த இத செய்யணும். அதாவது இஃப் த வேல்யூ இஸ் ட்ரூ இது என்ன பண்ண போகுது? இஃப்ங்கிற ஸ்டேட்மெண்ட்னா இத பண்ண போகுது. என்ன பண்ண போகுது? லெஃப்ட் ஆஃப் C14 அதாவது இது வந்து C14ங்கிறது இந்த இதோட அட்ரஸ். இதுல எந்த எந்த மதிப்பு இருந்தாலும், அதுல லெஃப்ட்ல 2 இது வேல்யூவ எடுக்கும். இந்த இடத்துல லெஃப்ட்ல 2 வேல்யூ என்ன? நமக்கு வந்து 1, 0ன்னு வரும். இல்லைங்களா? ஸோ ஆனா நம்ம வந்து இந்த ஃபங்ஷன் வந்து யூஸ் பண்ண போறதில்ல. ஏன்னா லென்த் 6ங்கிறதால இது வேலை செய்ய போறதில்ல. பட் உங்களுக்கு இந்த லெஃப்ட்ல இருக்கிற 2 கேரக்டர் எடுத்துக்கும். எந்த நம்பர் போட்டிருந்தாலும். அதாவது 6ன்னு இருந்தா மட்டும் தான் 2 எடுக்கணும். இல்லையா? ஸோ இப்ப ஏன்னா இப்ப வந்து 1 நாழிகைன்னு போட்டா, அது வந்து 1 நாழிகை 00 வினாழிகை அப்படின்னு போட்டோம் அப்படின்னா, அது வந்து 10 நாழிகைன்னு எடுத்துறக்கூடாது. அதுக்காக போட்டிருக்கோம் அத. அடுத்து வந்து இந்த லென்த் ஆஃப் C4 ஈக்குவல் டூ 5 அப்படின்னு பார்க்குறோம். அதாவது இது தப்பு. இது வந்து ராங்கா அப்படின்னா, இப்ப நீங்க செக் செக் பண்ணி பார்க்கலாம். இது வந்து கரெக்ட்டா லென்த்தோட C14 எவ்வளோ அப்படின்னு பார்த்துட்டு பார்க்கணும் அப்படின்னா, இத நீங்க செக் பண்றதுக்காக என்ன பண்ணலாம்னா, ஒரு பர்ட்டிகுலர் வேல்யூவ நீங்க செலக்ட் பண்ணிட்டு ஒரு ஃபார்முலால வெறுமனே F9 அப்படிங்கிற ஒரு பட்டன அழுத்துனீங்கன்னா, அந்த வேல்யூவோட ரிசல்ட் என்ன அப்படின்னு அங்கேயே பார்த்துக்கலாம் நீங்க. ஓகேவா? இதுக்கு பேரு எவாலுவேட் பண்றதுன்னு பேரு. இப்ப நான் எஸ்கேப் பண்றேன். உங்களுக்கான பட் நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, ஏதாவது ஒரு வேல்யூ என்ன வேல்யூ அப்படின்னு ஃபார் எக்ஸாம்பிள் இதோட வேல்யூ எவ்வளோ அப்படின்னு தெரியணும் அப்படின்னா, லென்த் ஆஃப் C14 எவ்வளோ அப்படின்னு உங்களுக்கு தெரியணும்னா, அத மட்டும் சூஸ் பண்ணிட்டு, வெறுமனே F9 அப்படின்னு போட்டீங்க அப்படின்னா, அதோட வேல்யூ இங்க வந்துரும். தெரியுதுங்களா? பட் இது என்டர் பண்ணீங்கன்னா ஃபார்முலா போயிடும். அதனால அப்படி போடாம எஸ்கேப் அடிச்சு பார்த்துக்கலாம் ஒரு தடவ. இப்ப லென்த் ஆஃப் C14ங்கிறது எவ்வளோ? 6. 6ங்கிறது கரெக்ட்டா? இல்ல. 5 ஈக்குவல் டூ 6ங்கிறது வந்து தப்பு. ஸோ, அதனால தான் இந்த இடத்துல நாம இத ஃபுல்லா சூஸ் பண்ணிட்டு, இந்த F9 அப்படிங்கிறத அழுத்தணும் அப்படின்னா, ஃபால்ஸ்ன்னு வரும். ஏன்னா 5 என்பது 6க்கு சமம் கிடையாது. அதனால அது ஃபால்ஸ். ஸோ, அதனால அந்த ஃபார்முலா வேலை செய்யாது. ஸோ, இப்ப நாம இந்த ஃபார்முலால என்ன எழுதியிருக்கிறோம்னா, கண்டிஷன். இந்த கண்டிஷன் இருந்தா இத செய்யணும். அடுத்து அடுத்த கண்டிஷன் இல்ல. அது இல்லாம இன்னொரு கண்டிஷன் இருக்கு அப்படின்னா, இந்த கண்டிஷன் கரெக்ட்டா இருந்துச்சுன்னா இத செய்யணும். அது இல்லாம 3வது கண்டிஷன் இது கரெக்ட் அப்படின்னா, இத செய்யணும் அப்படின்னு சொல்றோம். இதுல என்ன போட்டிருக்கோம், இப்போ இதோட லென்த் வந்து 5 அப்படின்னா, நாம என்ன சொல்றோம், இது லெஃப்ட் ஆஃப் C14 லெஃப்ட் ஆஃப் C14ங்கிறது வந்து நம்ப 10,000ன்னு என்டர் பண்ணியிருக்கோம். லெஃப்ட் ஆஃப் 1ன்னா 1 தான் அதோட வேல்யூ வந்து 1 தான். லெஃப்ட் ஆஃப் C14 1 ஈக்குவல் டூ 1. நீங்க அத சூஸ் பண்ணி செக் பண்ணி பார்த்துக்கலாங்க பாருங்க. F9 அழுத்தீங்கன்னா சூஸ் பண்ணீங்கன்னா 1ன்னு வரும். ஸோ அந்த 1ங்கிற வேல்யூ வந்து வரும். நான் என்ன பண்றேன் அப்டின்னா, அது வந்து நியூமெரிக்கலா நமக்கு வேணும். சில நேரம் லெஃப்ட் ஃபங்ஷன் என்ன பண்ணும்னா, டெக்ஸ்ட்டா தான் குடுக்கும் அவுட்புட். அதோட அவுட்புட் வந்து ஒரு லெஃப்ட் ஃபங்ஷனோட அவுட்புட் வந்து இது லெஃப்ட்ங்கிறது வந்து ஒரு டெக்ஸ்ட் ஃபங்ஷன். ஸோ டெக்ஸ்ட் ஃபங்ஷனோட அவுட்புட் டெக்ஸ்ட்டா வந்துரும். 1ங்கிறது வந்து டெக்ஸ்ட்டா நமக்கு வந்து உட்காரும். அப்ப அதுல வந்து சில ஆப்பரேஷன்ஸ்லாம் நியூமெரிக்கல் ஆப்பரேஷன்ஸ்லாம் பண்ண முடியாது. அதனால என்ன பண்றேன், அத நான் 1ஆல மல்டிப்ளை பண்றேன். ஸோ எந்த நம்பரையும் டெக்ஸ்ட்டா உங்களுக்கு நியூமெரிக்கல் வேல்யூ வந்து 1ஆல மல்டிப்ளை பண்ணீங்கன்னா, அதே வேல்யூ தான் வரப்போகுது. பட் அது வந்து என்ன ஆகும்னா, உங்களுக்கு நம்பரா மாறிடும் இதுல. சரிங்களா? ஓகே. ஸோ இப்ப இந்த கண்டிஷன் கரெக்ட்டா? அப்டின்னா இந்த கண்டிஷன் கரெக்ட். இப்ப பார்த்தீங்கன்னா, இதுல நான் சூஸ் பண்ணி உங்களுக்கு காட்டுறேன். இது வந்து ட்ரூ. அப்ப வந்து நமக்கு வந்து என்ன நடக்க போகுது? இந்த கண்டிஷன் தான் வேலை செய்ய போகுது. இந்த கண்டிஷன் வேலை செய்யும்போது நம்ம என்ன பண்றோம்? இந்த வேல்யூல லெஃப்ட் சைட்ல இருக்கிற கேரக்டர் மட்டும் எடுத்துக்கிறோம். ஓகேவா? அடுத்து நான் என்ன பண்ணியிருக்கேன், ஒருவேளை நம்ம நாழிகைலாம் இல்லாம வெறும் வினாழிகை தற்பறை மட்டும் போட்டோம்னு வச்சுக்கங்களேன், நம்ம கேரக்டர் லென்த் வந்து 4க்கும் கம்மியா தான் இருக்கும். இல்லையா? தற்பறை வினாழிக்கு 2 போடுவோம், தற்பறைக்கு 2 போடுவோம். ஸோ, அப்ப வந்து 4 கேரக்டர் தான் லென்த் இருக்கும். அப்ப இதோட லென்த் வந்து 4 கேரக்டருக்கும் கம்மியா இருந்துச்சு அப்படின்னா, நமக்கு வந்து நாழிகை வந்து 0ன்னு வரணும். அததான் நான் இங்க போட்டிருக்கிறேன். ஸோ, இப்ப இதோட லென்த் நம்ம என்னன்னு செக் பண்ணுவோம். இது கரெக்ட்டா ட்ரூ ஆர் ஃபால்ஸா அப்படின்னு செக் பண்றோம். இது வந்து ஃபால்ஸ். அப்ப இது வந்து வேலை செய்ய போறது கிடையாது. இப்போ அ திரும்பவும் சொல்றேன். இதுல வந்து நம்ம 3 ஆர்குமென்ட் குடுத்துருக்கோம். 3 இத டெஸ்ட் பண்றோம். கண்டிஷன் இருந்தா இத செய்ய போகுது. 2வது கண்டிஷன் இருந்தா இத செய்ய போகுது. கரெக்ட்டா இருந்துச்சுன்னா. 3வது கண்டிஷன் இருந்துச்சுன்னா, இந்த வேல்யூ செய்ய போகுது. அதாவது ஒரு கண்டிஷன முதல்ல லாஜிக்கல் டெஸ்ட் சொல்றோம். அந்த வேல்யூ கரெக்ட்டா இருந்துச்சுன்னா என்ன பண்ணணுங்கிறத 2வதா சொல்றோம். ஸோ இந்த இஃப்ஸ்ங்கிறது வந்து நம்ப வரப்போற வகுப்புகள்ல இஃப்ஸ் வந்து ரொம்பவும்
நம்ம அடிக்கடி யூஸ் பண்ண போற ஒரு ஃபங்ஷன், எக்ஸெல் ஃபங்ஷன். ஸோ, அதனால உங்க இஃப்ஸ் பத்தி நீங்களும் கொஞ்சம் தனியா ட்ரை பண்ணி பார்த்து, எப்படி பண்ணலாங்கிறத நீங்க கத்துக்குங்க. இந்த இஃப்ஸ் போடுறதுல ஒரே ஒரு பிரச்சனை இருக்கு. என்ன அப்படின்னா, நீங்க வந்து அதோட எல்லா பாசிபிள் காம்பினேஷன்ஸையும் நீங்க சொல்லணும். நீங்க போடுற காம்பினேஷன்ல ஏதாவது இந்த 3 கண்டிஷன் குடுத்துருக்கீங்க. இப்ப இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா, இந்த எல்லாமே நீங்க எந்த நம்பர் போட்டாலும் அந்த 3 கண்டிஷனுக்குள்ள வந்துரும். அ அது இல்லாம இப்ப வேற ஒரு வேல்யூ வருதுன்னு வச்சுக்கங்களேன். அம் அ அப்ப வந்து இந்த இஃப்ஸ் கண்டிஷன் வந்து எரர் அடிக்கும். அப்ப எரர் அடிக்கும்போது நீங்க போய் செக் பண்ணணும். ஏதோ நீங்க போட்டிருக்க கண்டிஷனுக்கு இல்லாம இன்னொரு கண்டிஷன் அங்க வந்து உட்கார்ந்திருக்குன்னு அர்த்தம். புரியுதுங்களா? சரி. இதான் இஃப்ஸு. இப்ப நம்ம என்ன பண்ணியிருக்கோம், இந்த ஃபார்முலால வந்து நம்ம போட்டிருக்க வேல்யூல வந்து உள்ள போய் பார்த்தோம் அப்படின்னா, இதோட வேல்யூ வந்து 10,000. 10,000ல முதல்ல லெஃப்ட்ல இருக்கிற கேரக்டர் ஒரு கேரக்டர் மட்டும் தான் நாழிகை 1. அந்த ஒரு நாழிகையை மட்டும் இந்த கால்குலேட் பண்ணி நம்ம போட்டிருக்கோம். இது உங்களுக்கு புரிஞ்சுது இல்லையா? அடுத்து வந்து வினாழிகை பார்ப்போம். ஸோ, இப்ப இந்த எண்ல வந்து வினாழிகைங்கிறது எதுன்னு பார்த்தோம் அப்படின்னா, நடுவுல இருக்கிற 2 கேரக்டர் வந்து வினாழிகை இல்லையா? ஸோ, இப்ப இந்த 2 இது இந்த எக்ஸாம்பிள பார்ப்போம். இந்த எக்ஸாம்பிள்ல பார்த்தீங்கன்னா, 45ங்கிறது வந்து வினாழிகை. இப்ப அந்த 45ங்கிற வினாழிகையை நம்ம எடுக்கணும். இந்த 45ங்கிற வினாழிகையை நம்ம என்னவா பண்றோம் அப்படின்னா, நாம வந்து அத வந்து நியூமெரிக்கல் வேல்யூவா மாத்துறோம். அதாவது நம்ம யூஸ் பண்ற சிஸ்டத்துக்கு 100க்கு வந்து 100ங்கிற ஸ்கேலுக்கு வந்து நம்ம மாத்துறோம். அப்ப வந்து மாத்தும்பொழுது என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 0.75ன்னு வரும். அதாவது 60ன்னா அ 1 நாழிகை. அம் அ 45 வினாழிகை அப்படின்னா, அது வந்து 3/4 நாழிகை. நம்ம எல்லாமே என்ன பண்றோம்னா, கடைசியா வந்து நாழிகையோட ஒரு பின்னமா தான் இது எல்லாமே மாத்துறோம். ஸோ, அப்ப வந்து இந்த 45 வினாழிகைங்கிறது வந்து 2 கேரக்டர் நடுவுல இருக்கிற 2 கேரக்டர் வந்து நமக்கு வந்து வினாழிகை. அத வந்து நம்ம வந்து ஃபார்முலாவா மாத்தும்பொழுது, இந்த ஃபார்முலா யூஸ் பண்றோம். இங்கேயும் நான் வந்து இஃப்ஸ்ங்கிற ஃபார்முலா தான் யூஸ் பண்ணியிருக்கிறேன். இப்ப வர்ற வேல்யூ வந்து நான் என்ன பண்ணியிருக்கிறேன் அப்படின்னா, 60ஆல வகுக்கிறேன். இப்போ இதோட லென்த் பார்த்தீங்க அப்படின்னா, இந்த இடத்துல வந்து இதோட கேரக்டரோட லென்த் வந்து 6. நான் என்ன சொல்றேன், இந்த லென்த் ஆஃப் C15 இந்தங்கிற வேல்யூ 6ன்னு இருந்துச்சுன்னா, நான் என்ன சொல்றேன், மிட் அப்படின்னு ஒரு ஃபங்ஷன யூஸ் பண்றேன். மிட் அப்படின்னு யூஸ் பண்றோம் பத்தி நீங்க இன்னும் கொஞ்சம் படிச்சு பாருங்க. நீங்களும் படிச்சு பாருங்க. ஸோ மிட்ல வந்து 3 ஆர்குமென்ட் இருக்கும். முதல் ஆர்குமென்ட் வந்து எந்த டெக்ஸ்ட்டுக்கு நீங்க மிட் வேல்யூ கண்டுபிடிக்கணும். அதாவது எந்த எந்த செல் வேல்யூ ரெஃபரன்ஸ்க்கு நீங்க கண்டுபிடிக்கணும்னு கேட்கும். இது வந்து சிங்கிள் செல் தான் குடுக்கணும் நீங்க. மல்டிபிள் ரேஞ்சுக்கு குடுக்க முடியாது இங்க. ஆ அடுத்து பார்த்தீங்கன்னா, எத்தனாவது கேரக்டர்ல ஆரம்பிக்கணும்னு கேட்கும். அதாவது ஒரு நம்பர் குடுத்தீங்கன்னா, எத்தன கேரக்டர் விட்டுட்டு எத்தனாவது இடத்துல ஆரம்பிக்கணும்னு கேட்கும். அதுலேருந்து எத்தன கேரக்டர் வரைக்கும் உங்களுக்கு வேணும்னு கேட்கும். அதாவது நீங்க 3வது கேரக்டர்ல ஆரம்பிச்சு 2 கேரக்டர் எடுக்கணும். அதாவது 3, 4ங்கிற கேரக்டர் 2 கேரக்டர் எடுக்கணுங்கிறது தான் இங்க நம்ம சொல்றோம். இப்ப நீங்க இத டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். இந்த 3, 4ம் போட்டா என்ன வரும் அப்படிங்கிறத இங்க சூஸ் பண்ணி F9 அப்படிங்கிறத அழுத்துனீங்க அப்படின்னா 45 அப்படிங்கிற வேல்யூ வருது. ஓகேவா? திரும்ப வந்து நான் F2 அழுத்திட்டு உள்ள போவோம். ஸோ, இப்ப நமக்கு வந்து இந்த வேல்யூ வந்து வரப்போகுது. லென்த் வந்து 6ன்னு ஆயிப்போச்சு. இப்ப இது 6ங்கிறதால இது வேலை செய்ய போகுது நமக்கு. இந்த 1/60 வர்ற வேல்யூ எந்த வேல்யூ வந்தாலும், அத வந்து நம்ம 60ஆல மல்டிப்ளை பண்ண போறோம். சாரி டிவைட் பண்ண போறோம். ஸோ, அப்ப டிவைட் பண்ணும்பொழுது வர்ற வேல்யூ வந்து நமக்கு வந்து இது வந்து 45ன்னு வரும். ஸோ, நீங்க F9 போட்டீங்கன்னா தெரியும். 45 வரும். 45 60ஆல வகுத்தோம் அப்படின்னா, 0.75ங்கிற வேல்யூ இங்க வரப்போகுதுங்க. ஓகே. கூட இருக்கிறதையும் தெரிஞ்சுக்கங்க. இப்ப 6ங்கிற கேரக்டர் வந்துச்சுன்னா, நடுவுல இருக்கிறது எடுக்க போறோம். இப்ப அதுவே அந்த லென்த் வந்து 5ன்னு வந்துச்சுன்னு வச்சுக்கங்களேன், இப்ப நம்ம மேல பார்த்தோம். இப்ப இந்த எக்ஸாம்பிள்ல பார்த்தோம் அப்படின்னா, இந்த கேரக்டர் வந்து 5ன்னு பார்த்தோம். இப்ப இது கரெக்ட்ன்னு வரும். இப்ப பார்த்தீங்கன்னா, இதுல வந்து 5ங்கிறது வந்து கரெக்ட். இல்லையா? ட்ரூன்னு வரும் பார்த்தீங்கன்னா. இது வந்து ட்ரூ. ஸோ இப்ப இந்த செல்லுக்கு பொறுத்தவரைக்கும் 5ங்கிறது வேலை செய்யும். அப்ப 5ன்னு வந்தா என்ன பண்ண போறோம்? 2வது கேரக்டர்ல ஆரம்பிக்கிறோம். 2 கேரக்டர் எடுக்கிறோம். அதாவது 1 அந்த இடத்துல 1 விட்டுட்டு 00ன்னு 2 கேரக்டர் எடுக்கிறோம். அதே மாரி நீங்க இப்போ நாழிகை இல்லாம வெறும் வினாழிகை மட்டும் போட்டிருந்தா, இதோட லென்த் 4 அப்படின்னு வந்துச்சுன்னா, நான் என்ன சொல்றேன், இந்த இடத்துல லெஃப்ட்‌டுக்கு வந்துர்றேன். நான் மிட் போல. மிட் யூஸ் பண்ணியிருக்கலாம். மிட் போட்டு 1, 2ன்னு போட்டுருக்கலாம். பட் நான் லெஃப்ட் எடுத்துக்கிறேன். லெஃப்ட் ஆஃப் 2 அப்படின்னா உங்களுக்கு என்ன ஃபர்ஸ்ட்டு 2 கேரக்டர் வந்து உங்களுக்கு
வினாழிகை கேரக்டர் அதை எடுத்துக்கிறேன் நான். அதே மாதிரி கேரக்டர் லென்த் 3ன்னா என்ன பண்ணணும்? கேரக்டர் லென்த் லெஸ் தென் 3 அப்படின்னா என்ன அப்படின்னா, லெஸ் தென் ஈக்குவல் டுனா 2 2 ஆர் லெஸ் அப்படிங்கிற மாதிரி வரும். 2 ஆர் லோயர் அப்படின்னு வரும். அப்போ வரும்பொழுது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஃபார்முலா யூஸ் ஆகும். சரிங்களா? ஸோ இந்த செக்ஷன் ஆஃப் ஃபார்முலா யூஸ் ஆகும். இப்போ லென்த் வந்து C14ஓட லென்த் இஸ் லெஸ் தென் 3னா 0ங்கிற வேல்யூ வரப்போகுது. அதான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஏன்னா நம்ம இங்கே கால்குலேட் பண்ணுறது வினாழிகை, அதனால இந்த இடத்துக்கு 0ன்னு ஃபோர்ஸ் பண்ணுறோம். தற்பறை வரும்பொழுது இந்த கடைசி 2 வேல்யூ மட்டும் நம்ம எடுத்துக்குவோம். புரியுதுங்களா? ஸோ இப்போ நம்ம இதில் என்ன யூஸ் பண்ணிருக்கோம்? ஒரே ஃபங்க்ஷனில் இஃப்ஸ் யூஸ் பண்ணியிருக்கோம். லென் அப்படிங்கிற ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணியிருக்கோம். மிட்ங்கிற ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணியிருக்கோம். லெஃப்ட் அப்படிங்கிற ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணியிருக்கோம். அடுத்து வந்து 3வது போர்ஷன் வந்து இந்த இடத்துல பார்த்தோம்னா 15 தற்பறை இருக்கு. இந்த 15 தற்பறை எப்படி வந்து நம்ம வந்து நாழிகையை மாற்றி அதாவது அவரை மாற்றுறது அப்படிங்கும்போது நான் என்ன பண்ணுறேன், நாழிகை தான் மாற்றுறோம். பார்த்தோம் அப்படின்னா நான் இதோட லென்த் வந்து மோர் தேன் 2 இருந்துச்சு அப்படின்னா இதோட லென்த், இந்த கேரக்டரோட லென்த் வந்து என்ன பண்ணியிருக்கோம், 43, 45, 15 6 லென்த்து. அப்போ என்ன சொல்கிறேன் நான், இதோட லென்த் வந்து உங்களுக்கு வந்து மோர் தேன் 2 இருக்குது அப்படின்னா நான் என்ன பண்ணுறேன், ரைட் மட்டும் எடுக்கிறேன். ரைட் ஆஃப் 2 கேரக்டர்ஸ் எடுக்கிறேன். இப்போ ரைட் 2 அப்படின்னு எடுத்தீங்கன்னா C15, இதில் வந்து ரைட் 2னா 15ன்னு வரும். இந்த வேல்யூ என்ன அப்படின்னு போட்டிங்கன்னா உங்களுக்கு தெரியும். இங்கே பாருங்க, F9 எடுத்தீங்கன்னா தெரியும் 15. ஸோ 15ங்கிற வேல்யூ தான் வந்திருக்கு. இப்போ இந்த 15ங்கிற வேல்யூவை நான் என்ன பண்ணுறேன், இந்த 3,60,000 வகுக்கிறேன். இந்த வர்ற வேல்யூவை 3,66,000 வகுத்தோம் அப்படின்னா இது வந்து நாழிகையாக மாறிடும். ஸோ அந்த நாழிகை வேல்யூ தான் நாங்கள் வைக்கணும். சரிங்களா? ஸோ இப்போ நமக்கு வந்து நாழிகையும் மாற்றிட்டோம், வினாழிகையும் மாற்றிட்டோம், தற்பறையும் மாற்றிட்டோம். இதுவே எல்லாமே வந்து நாழிகைங்கிற அடிப்படை யூனிட்ல இருக்கு. இப்போ நமக்கு தெரியும் இந்த 3யும் கூட்டணும் அப்படின்னா எத்தனை நாழிகை அப்படின்னு நமக்கு வந்துடும். புரியுதுங்களா? நான் இதில் வந்து சம் அப்படிங்கிற ஃபங்க்ஷன், நான் அதில் வந்து சம்முங்கிற ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணியிருக்கேன். இப்போ இந்த இது 3யும் கூட்டணும் அப்படின்னா நமக்கு மொத்தம் நியூமெரிக்கலாக பார்த்தோம் அப்படின்னா இத்தனை நாழிகை ஆயிருக்கு. 43.75 நாழிகை ஆயிருக்கு இல்லையா? ஸோ இப்போ பிறந்த நேரத்துலேருந்து 43.75 நாழிகை ஆயிருக்கு அப்படின்னா இந்த 43 நாழிகைங்கிறது எவ்வளோ நேரம் அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். இப்போ இந்த இதை நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, இந்த ஃபார்முலா சிம்பிளான ஒரு ஃபார்முலா தான் நான் கன்வெர்ட் பண்ணுறேன். இப்போ 60ஆல் நான் வகுக்கிறேன். 43 நாழிகைங்கிறத நான் 60ஆல் வகுத்தோம் அப்படின்னா நமக்கு இந்த 60ஆல் வகுத்தோம் அப்படின்னா நமக்கு வந்து எத்தனை மணிங்கிறது வந்துடும். அதனால் நான் என்ன பண்ணுறேன், இதை வந்து இந்த கூட்டுத்தொகையை, அதாவது இங்கே போட்டு வச்சுருக்கேன். இந்த கூட்டுத்தொகைனா 43.75 தான். இந்த 43.75ங்கிற மதிப்பை இந்த அளவுக்கு போகும் நம்பர். இதில் வந்து 2 டெசிமலாக காட்டியிருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா H15ல் வந்து 2 டெசிமலாக காட்டியிருக்கேன். பட் வந்து உங்களுக்கு வந்து 43.75 இந்த டெசிமலோட பார்த்தீங்கன்னா இவ்வளோ வேல்யூ இருக்குது. ஸோ இது வந்து நீங்கள் இவ்வளோ நேரம் கூட்டணும். அதாவது ஜாதகர் அன்னைக்கு சூரிய உதயத்திலிருந்து இவ்வளோ மணி நேரம் கழித்து ஜாதகர் பிறந்திருக்காருன்னு அர்த்தம். அப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், அடுத்த ஸ்டெப் வந்து 2யும் கூட்டணும். சூரிய உதயம் கூட்டல் இந்த கூட்ட வேண்டிய நேரம், அதாவது எத்தனை நாழிகை கழிஞ்சு பிறந்திருக்காருன்னு, அது 2யும் கூட்டணும் அப்படின்னா இது வந்து 23, 27ன்னு வருது. அதாவது இந்த ஜாதகர் வந்து நள்ளிரவில் அன்னைக்கு என்னைக்கு பிறந்த என்னைக்கு ஆங்கில தேதியோ அதே தேதியில் பிறந்திருக்கிறாரு. அது வந்து 23 நைட்டு 11 மணி 27 நிமிஷத்துக்கு பிறந்திருக்கிறார். அதாவது இன்னும் புது ஆங்கில நாள் பிறக்கல. அதே நாள் பிறந்த என்னைக்கு வந்து அன்னைக்கு காலண்டரில் போட்டிருக்காங்களோ அதே நாளில் நைட்டு மிட் நைட்டில் பிறந்திருக்காருன்னு அர்த்தம். இதே மாதிரி ஒரு நாழிகைனா உங்களுக்கு கால்குலேட் பண்ணுறது ஈஸி. அதுக்காக வந்து நான் என்ன பண்ணியிருக்கேன், ஒரே ஒரு நாழிகைங்கிற வேல்யூ அங்கே நான் காட்டியிருக்கிறேன். ஒரு நாழிகைனா 24 நிமிஷம். ஒரு நாழிகை என்டர் பண்ணும்பொழுது வெறுமனே 1ன்னு போடக்கூடாது. 1ன்னு போட்டிங்கன்னா தற்பறையில் போய் நிற்கும். அப்படி போடாமல் ஒரு நாழிகை 0 வினாழிகை 2 டெசிமலில் போடணும். 0 தற்பறை அப்படின்னு போட்டோம்னா அது வந்து ஒரு நாழிகைக்கு சமம். இங்கே பார்த்தீங்கன்னா இந்த கால்குலேஷன் தெரியும். ஒரே ஒரு நாழிகை தான் போட்டிருக்கோம். வினாழிகையும் தற்பறையும் எதுவும் கிடையாது.
இது எண் அளவுல 1 நாழிகை. இத கூட்ட வேண்டிய நேரம் 24 நிமிஷம். நம்ம இங்க மேல பார்த்தோம். அதாவது எவ்வளோ நேரங்கிறது 1 நாழிகைனா 24 நிமிஷம். நம்ம போட்டிருக்க கணக்கு கரெக்ட்டுங்க. ஸோ இத வந்து நம்ம சூரிய உதயத்தோட கூட்டுனோம் அப்படின்னா 6:58, 48ன்னு வருது. அதாவது சூரிய உதயம் 6:34 அப்படிங்கும்பொழுது, ஜாதகர் பிறந்த நேரம் வந்து 6:58ன்னு வருது. 24 நிமிஷம் கூட்டியிருக்கோம். ஸோ இந்த கணக்கு சரியான கணக்கு. இதுவே நீங்க என்ன பண்ணுவாங்கன்னா, இப்ப வர்ற சாஃப்ட்வேர் எல்லாத்துலயுமே, நீங்க பொறந்த நேரம் இத குடுத்துட்டீங்க அப்படின்னா, இதிலிருந்து பேக் ஒர்க் பண்ணலாம். இப்ப நான் வந்து உங்களுக்கு போனது வந்து நாழிகையிலிருந்து வினாழிகையா நாழிகை, வினாழிகை அதாவது நாழிகை, வினாழிகை தற்பறையிலிருந்து மணியா மாத்தணும். இதுவே நீங்க ரிவர்ஸ் பண்ணீங்க அப்படின்னா, உங்களுக்கு வந்து பிறந்த நேரம் இன்னைக்கு 6:58க்கு பொறந்திருந்தா, சூரிய உதயத்துக்கு அப்புறம் அவர் எத்தன நாழிகை, வினாழிகையில பொறந்திருக்காருன்னும் கண்டுபிடிச்சிடலாம். இப்ப வர்ற சாஃப்ட்வேர் எல்லாமே ரிவர்ஸ் காட்டும். அ பட் பழைய நோட்ல எல்லாத்துலயுமே உங்களுக்கு வந்து நாழிகை, வினாழிகைன்னு தான் இருக்கும். ஸோ இந்த கணக்கு வந்து உங்களுக்கு ஃபாலோ பண்றதுக்கு ஈஸியா இருக்கும்னு நெனைக்கிறேன். நீங்க என்ன பண்ணணும் அப்டின்னா, இதுல இருக்கிற ஒவ்வொரு ஃபார்முலாவையும் திரும்ப போய் பாருங்க. உங்களுக்கு எப்படி இத செட் பண்ணணுமோ, அந்த மாரி நீங்களும் செட் பண்ணி, அ இந்த இந்த கன்வெர்ட்டர வந்து ரெடி பண்ணி வச்சுக்கங்க. இது வந்து ஒரு எல்லா நேரமும் இத நீங்க பயன்படுத்த போறது கிடையாது. எப்பயாவது சில நேரங்கள்ல வந்து உங்களுக்கு ஒரு ஜாதகத்துல இருந்து நீங்க நேரத்த கண்டுபிடிக்கணும் அப்டின்னா, அன்னைய சூரிய உதய தேதி, அந்த நாழிகை, வினாழிகை, தற்பறை இருக்கிற டேட்டா, இது 2யும் போட்டீங்க அப்டின்னா, உங்களுக்கு வந்து இந்த நாள் வந்து கண்டுபிடிச்சு வந்துரும். நீங்க இதுல முக்கியமா என்ன கவனிக்கணும்னா, சில நேரம் இப்ப 43 நாழிகைக்கு பதிலா, சில நேரம் நான் ஒரு 50 நாழிகை அப்டின்னு போட்டேன் அப்டின்னு வச்சுக்கங்களேன். ஸோ 50 நாழிகைன்னு போட்டா, இது வந்து 2 அடுத்த நாளு அதாவது மிட்நைட்ட தாண்டி 2:15க்கு வந்துருது. ஸோ அடுத்த நாள் சூரிய உதயத்துக்கு முன்னாடி, பட் ஆங்கில தேதிப்படி மிட்நைட் தாண்டி வருது. ஸோ இப்ப நீங்க இந்த கூட்டுற நேரம் வந்து நீங்க பார்த்துக்கணும். அதே நாள்ல வருதா? இல்ல அடுத்த நாளுக்கு போயிடுதா ஆங்கில தேதின்னு. சில நேரம் நம்ப இதுல வந்து தமிழ் காலண்டர்ல எல்லாமே பொறந்தது எல்லாமே தமிழ் தேதியில எழுதியிருப்பாங்க. அப்ப நீங்க வந்து ஆங்கில தேதியா மாத்தும்பொழுது, இன்னைக்கு பொறந்தாரா? இல்ல மொத நாள் பொறந்தாரா? அப்படிங்கிறத நீங்க கன்ஃபார்ம் பண்ணிக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த செஷன் வந்து உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருக்கும்னு நெனைக்கிறேன். இந்த செஷன்ல வந்து நம்ப இந்த கஸ்டம் ஃபார்மேட் அப்படிங்கிற ஒரு விஷயத்த பத்தி பார்த்தோம். இந்த செஷன்ல நம்ப வந்து ஒரு 7 ஃபார்முலா யூஸ் பண்ணியிருக்கிறோம். வேற வேற இடத்துல. இது எல்லாத்தையும் சேர்த்து நம்ப வந்து ஒரு நம்பர், ஒரு ஃபார்முலா அதாவது ஒரு ஒர்க் புக் நம்ப கிரியேட் பண்ணியிருக்கிறோம். இந்த ஒர்க் புக்ல நம்ப சூரிய உதயத்தையும், ஜாதகர் பிறந்த நாழிகை, விநாழிகை, தற்பறையும் போட்டோம் அப்படின்னா, ஆட்டோமேட்டிக்கா அது வந்து நமக்கு ஒரு ஜாதகர் பிறந்த நேரம் என்ன அப்படிங்கிறத கண்டுபிடிச்சு சொல்லிடும். இதுவரைக்கும் உங்க பொன்னான நேரத்த செலவிட்டு இந்த விஷயங்கள கத்துக்கிட்டதுக்கு ரொம்ப நன்றி. மீண்டும் அடுத்த பதிவில் வந்து நம்ப வந்து ஒரு பெரிய அளவிலான ராசி கட்டம்ங்கிற அமைப்ப பத்தி எப்படி நம்ம வந்து எக்ஸெல்ல அத வந்து அமைத்து, அ அத வந்து எப்படி மீண்டும் மீண்டும் பயன்படுத்துற மாரி நம்ப செய்யப்போறோம் அப்படிங்கிறத பார்க்க போறோம். அதே மாரி வந்து ஒரு தரவுகள் ஜாதகர் வந்து குடுக்குறாங்க அப்படின்னா, பிறந்த தரவுகள எப்படி சேமிச்சு வைக்கிறது? ஒரே ஒரு டூல வச்சுக்கிட்டு வேற வேற ஜாதகர்களோட ஜாதகத்த அதில எப்படி கொண்டு வந்து நம்ப வேணுங்கிற கணிதங்கள ஆட்டோமேட்டிக்கா அத பண்ண வைக்கிறது. அதுக்கான அடிப்படை பத்தி அடுத்த வகுப்புல பார்க்க போறோம். மீண்டும் அடுத்த வகுப்புல உங்கள நான் சந்திக்கிறேன். ரொம்ப நன்றி. இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாக அமையட்டும்.